கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 20 வசனம் 2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒத்தாசை, ஆதரித்தல், இந்த அற்புதமான இந்த 2 வார்த்தை கர்த்தருடைய வசனத்திலே இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஒத்தாசை செய்கின்ற கடவுளாக, நம்மை ஆதரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. இந்த உலகத்தில் இந்த 2 காரியம் எல்லா வயது மக்களுக்கும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆதரித்தல் இல்லையோ, ஒரு சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெற்றோருடைய ஆதரவு நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. வளர்ந்து வரும் பொழுது பொருளாதாரத்தினுடைய ஆதரவு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை வளர்ந்து நாம் பெரியவர்களாக முதியவர்களாக மாறின பிறகு நம்முடைய பிள்ளைகளுடைய ஆதரவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவைகள் என்று வரும் பொழுது நம்முடைய உறவுகளுடைய ஆதரவு என்பது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அதே போல தான் ஒத்தாசை, உதவி என்று சொல்லும் பொழுது பிறருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. ஒரு காரியத்தை என் மனதிலும் நான் தெளிவாய் நிறுத்தி வைத்திருக்கின்றேன். அதை நான் அடிக்கடி சொல்லுவதும் உண்டு. கடவுள் நேரடியாக யாரிடத்தில் வந்து நம்முடைய கதவை தட்டி, இதோ நான் கடவுள் வந்திருக்கிறேன், நீ ஜெபித்தாய், இதோ உனக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கிறேன், உனக்கு வேண்டிய மற்ற எந்த உதவியாக இருந்தாலும், சுகமாக இருந்தாலும் நான் கொடுக்க உன் வீட்டை தேடி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வருவதில்லை. மாறாக கடவுள் அதற்கான சூழ்நிலைகளையும் பிற மக்களையும் பயன்படுத்தி அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு என்ன செய்கின்றார், எந்த உதவியாக இருந்தாலும் அனுப்புகின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவரும் நாம் சொல்ல முடியாது யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, என் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி. அதே நேரத்தில் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், முழுமையாக பிறரையே நாம் சார்ந்து வாழக்கூடாது. காரணம், கடவுளை மட்டும்தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். யாரிடத்திலிருந்தாகிலும் நாம் உதவி பெறும்படி கடவுள் அவர்கள் மூலமாய் நமக்கு உதவி செய்யும் பொழுது அந்த கடவுளுடைய பிள்ளைகளை, அது உறவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், அன்றைக்கு அந்த உதவி நமக்கு கிடைக்கும்படிக்கு கடவுள் அவர்களை பயன்படுத்துகின்றார். ஆகவே அந்த குறிப்பிட்ட நபருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்றைக்கும் அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த மனிதனும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. அப்படிதான் இங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கடவுள் என்ன செய்கின்றார், நமக்கு ஒத்தாசையை அனுப்புகின்றார். யார் மூலமாகிலும் அன்றைக்கு பாருங்களேன், அந்த தீர்க்கதரிசியை போஷிப்பதற்கு கேரித் ஆற்றங்கரை வற்றின உடனே இதோ நான் அனுப்புகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக அந்த சாரிபாத் அந்த ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கபடி ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி தான் கடவுள் நம்மை வழி நடத்த முடியும். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகின்றார், ஆதரவை அனுப்புகின்றார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் கடவுளாய் கைவிடவே
கவலைப்பட மாட்டார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் கடவுள் இந்த 2 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நமக்கு ஆதரவு இருக்கிறது, நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஒத்தாசை இருக்கிறது. ஆகவே நாம் கவலைப்படாமல் பயப்படாமல் இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, பற்றி கொள்ளும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நாம் எதிர்பாராத விதங்களில் நம்மை ஆதரிப்பதற்கும் எதிர்பாராத வழிகளில் நமக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். சீயோனிலிருந்து ஆதரவு, அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை என்பது எதை குறிக்கிறது? மாறாத ஒன்றை குறிக்கிறது. மாறாத ஒத்தாசை, மாறாத ஆதரவு என்பதை குறிக்கிறது தவிர அது கடவுள் ஒரு நாளும் விட்டு விலகிறவர் அல்லவே அல்ல. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான காரியத்தை மனதில் நிறுத்தி கொள்வோம். கடவுள் நமக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. செபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக, நீர் எங்களுக்கு உதவியாக இருந்து எங்களை நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.